உன் கணக்கை முடிக்க பாரு. ஏண்டா அழகுரு, என்னையா நீ புடவையை கட்ட வச்சு அசிங்கப்படுத்துற? இதுக்காகவே உன்னை ஏதாவது பண்ணணுமேடா. பண்ற, கூடிய சீக்கிரமே பண்ற. உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. என்னடா சொல்ல வர இப்போ? டேய், சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்ல வரேன். ட்ரை பண்ணுறேன் நிறுத்த. ஆர்டர்லாம் எப்படி போச்சு? அதெல்லாம் நீ சொன்ன மாதிரி எல்லாம் முடிச்சுட்டாச்சு. அந்த ஈரோடு பார்ட்டி செக் வாங்கிட்டானா? வாங்கி தானே ஆகணும். அந்த கோயம்புத்தூர் ஃபேக்ட்ரிலையும் பேசிட்டியா? பேசியாச்சு. பல்க் ஆர்டர் கொடுத்தா 1 வாரத்துலேருந்து 10 நாள் ஆகுன்னு இருக்கிறான். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோ. அப்புறம் சென்னையிலையும் ஒரு அவுட்ஃபிட் ஃபேக்ட்ரியில் பேசி வச்சுருக்கேன். டேட் மட்டும் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. ஃபிக்ஸ் ஆனோன்னு சொல்கிறேன். அதையும் நீ போய் நேரில் பார்த்துட்டு வந்துடு. ஃபிக்ஸ் ஆகிட்டு என்னைக்குன்னு சொல்லி போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ சொல்லு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? இட்லியும் புதினா சட்னியும். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? தோசை. எத்தனை தோசை? டேய், அங்க யாரா இருக்கா? என்ன பார்த்து பேசு. மாப்பிள போதும் மாப்பிள, நமக்கே நம்ம பண்றது ஓவரா தெரியலையா? சரிடா, சாரி. என் மேலதான் எல்லா தப்பும். போதுமா? அப்படின்னு சொல்ல முடியாது. என் மேல என்ன தப்பு இருக்குது? நீயும் என்ன மன்னிச்சிரு. எத்தனை தோசை சாப்பிட்டேன்னு கேட்டேன், பதிலே சொல்ல. டேய், சாப்பாடுறாமா, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஏய் ஏற அடிக்காதடா. சரி, ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்க போற? தோசைக்கு என்ன தொட்டுக்கு சாப்பிட்டேன்? சாரி மாப்பிள. அத கேட்டலடா, எத்தனை தடவை கேட்பேன்? இல்ல, இப்ப நான் மன்னிப்பு கேட்டது அன்னைக்கு நடந்ததுக்காக இல்ல, ஊர்ல நீ இல்லாதப்ப நடந்ததுக்கு. எதை பத்தி சொல்ற? இல்ல, ஆண்டாளையும் என்னையும் பத்தி தப்பா பேசுற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன்ல, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பைத்திய மாதிரி பேசாத. யார்ரா நீ? என் நண்பன்டா, ஆதிரா. ஊர் 1000 பேசுடா, அதுக்காக எல்லாமே உண்மை ஆயிருமா என்ன? எனக்கு தெரியாத என் ஆதி எப்படி, என் ஆண்டாள் எப்படின்னு. தேங்க்ஸ்டா மாப்பிள. குடும்பச்சான் சேர்றா. எதுக்குடா இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிற நீ? எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான்டா மாப்பிள. என்னடா? இந்த ஊருக்குள்ள உன்னை தப்பா பேசினா உன்னை நாக்கா இருக்கா முட்டை பாத்தியா? எனக்கு அது ஒண்ணுதான் சங்கடமா இருக்கு. விடு மாப்பிள, நீ சொன்ன மாதிரி பேசுறவன் பேசதான் செய்வான். ஆனா நமக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சா போதும். உன் தங்கச்சி ஆண்டாலும் வருத்தப்பட்டு இருந்தா, நான் தான் வீடு கண்டுக்காத விடுன்னு அப்படின்னு சொல்லிட்டேன். என் புச்சுக்குட்டி, செல்லக்குட்டி, என்ன சாப்பிட்ட? இன்னும் சாப்பிடலையா? சாப்பிடலையா? உனக்கு எதாவது வேணுமா? தமிழ். என்னம்மா? தமிழ், அம்மா உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், அதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லணும். கேளுமா. தமிழ், உனக்கு ஏன் தம்பி பாப்பாவை பிடிக்க மாட்டேங்குது? எனக்கு தம்பி பாப்பா வேண்டாமா. அதான் ஏன் வேண்டாங்கிற? வேண்டாமா, ப்ளீஸ். சரி, வேண்டானே வச்சுக்கலாம். தம்பி பாப்பா வேண்டாம் தான், ஆனா நீ ஏன் வேண்டான்னு சொல்ற? அத மட்டும் சொல்லு. தம்பி பாப்பா வந்தா அப்பா என்னை விட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்குமா. இப்ப எது பண்ணாலும் அப்பா எனக்காக தானே பண்றாரு. தம்பி வந்துட்டா அவனுக்கும் சேர்த்து பண்ணுவாரு. அது எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. தமிழ், அப்பா அப்படிலாம் பண்ணுவாருன்னு நீ நினைக்கிறியா? அப்படிதானேமா பண்ணணும். தம்பியும் என்ன மாதிரி தானே, அவனுக்கும் அப்பா வேணும்ல. அப்படின்னா உங்க 2 பேரையும் அப்பா நல்லா பார்த்து பாருல. வேண்டாம்மா. ஏண்டி? அப்படியே தம்பி வந்தா கூட உங்க அப்பாவுக்கு உன்னதாண்டி ரொம்ப பிடிக்கும். ஆனா தம்பி வந்தா அது ஆதியப்பா குழந்தையாயிடுமே. நான் வாசப்பா குழந்தையாயிடுவேன்.
இதுவே தம்பி வரலன்னா நான் எப்பவுமே ஆதியப்பா குழந்தையாவே இருப்பேன். நமக்கு யாருமே வேண்டாம்மா, நீ நான் அப்பா நாமளே போதும்மா. தாத்தா பாரதி, அப்பா வாங்கப்பா. அட என்னதா நீ உட்கார் 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 உட்காருதா, நீ முதல்ல உட்காரு உட்காருதா உட்காரு. என்னத்தா தமிழு? அப்பாடா. பவித்ராத்த உன்னை தேடிக்கிட்டு இருந்தா, போ நீ போய் விளையாடு போ. சரி தாத்தா. போ தாய், பாத்து போ தாய். அப்பா நான் உங்களுக்கு குடிக்க காஃபி எடுத்துட்டு வரேன். பாரதி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாத்தா. முதல்ல நீ உட்காரு. ஏமா பாரதி,